ஒரு நாள் ஒரு சீடர், குருவே என்ன இது, சுமார் 12 வருடமா இந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு இருக்கீங்க, இது தவிர உங்களுக்கு வேறு எதுவும் தெரியாதா அப்படின்னு அவரை பார்த்து கேட்டாங்க. தர்ம காரியத்தில் ஈடுபடுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்களே, இதை தவிர வேறு எதுவுமே தெரியாதா? ஒரு குருவா இருந்தா பல கருத்துக்களை சொல்லணும், உபதேசங்களை சொல்லணும், ஆன்மீக பயிற்சிகளை எப்படி பின்பற்றணுங்கிறத சொல்லணும், மந்திர ஜபத்தை சொல்லணும், தியானத்தோட முறையை சொல்லணும். இதெல்லாம் நீங்க சொல்லாம ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு இருக்கீங்களே, அதுவும் இடைவிடாம தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கீங்களே, புண்ணியம் செஞ்சா என்ன கிடைக்கும்னு அந்த சீடர் கேட்டார். அப்ப அவர் சொன்னார், பாரதத்துல பிறக்கிறதுக்கு பாக்கியம் கிடைக்கும்னு சொன்னார். இந்திய தேசத்துல பிறக்கிறதுக்கு பாக்கியம் கிடைக்கும்னு. பாரதத்துல பிறக்கிறது என்ன அவ்வளவு விசேஷம் போது, பாரதத்துல பிறந்தாதான் உங்களுக்கு முக்தினர், மோட்சம் கிடைக்கும்னர். ஏன்னா புண்ணியம் பண்ண பண்ண பாரதத்துல நீங்க ஜென்மம் எடுப்பீங்க. பாரதம்ங்கிற இந்தியா தேசத்துல ஜென்மம் எடுக்கும் போது உங்களுக்கு கொஞ்சமாவது முமுட்சுங்கிற அந்த ஆன்மீக உணர்வு, அந்த ஆற்றல், அந்த தேடல் அது இருக்கும்போது உங்களை தேடி குரு வருவார். இல்லைன்னா அந்த உணர்வே உங்களை ஒரு குருவிடம் தேடி அவரை அறியக்கூடிய, அவரை அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு கிட்டும். அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு முக்தி கிடைக்கும்.